ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய விருப்பங்கள், கேள்விகள் எங்களை காட்டிலும் நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியம் தேவனுடைய இயல்பை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் இவ்விதமாக ஜெபிக்கிறார். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய தெளிந்த புத்தியை கொடுக்குமாறு, ஞானத்தை கொடுக்குமாறு, ஞானத்தின் ஆவியை கொடுக்குமாறு அவர் நமக்காக என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். நமக்கு சுகத்தை வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும்னு பவுல் என்ன செய்யல? ஜெபிக்கல. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் வளர வேண்டும் என்பதில் தேவன் விருப்பமாக இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளும் போதுதான் அதோட விடுதலைய, அவர் கொடுத்திருக்கிறத, அவர் செயல்படுகிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வீட்டுல ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன், ஒரு உதாரணத்துக்கு மொபைலையே எடுத்துக்கொள்வோமே. அது உள்ள எத்தனை ஆப் இருக்கு நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டா என்ன செய்வாங்க? நல்லா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அதுல எந்த அளவுக்கு தெரிகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா அத்தனை வசதிகளை நம்மளால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அது போலதான் தேவனும். அவருடைய இயல்பு என்ன? எதனால அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய இயல்பின் படி, நம்முடைய ஞானத்தின்படி, நம்முடைய வழிகளின்படி, நம்முடைய வல்லமையின்படி அவர் செயல்படுவது இல்லை. அவரது இயல்பின்படி, அவரது வார்த்தையின்படி, அவரது வழியில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் மாறாதவர். நம்மள அநேகர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காரியத்துக்காக, எப்படியாவது தேவன் மனம் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அவர் மாறாதவர். நமக்கு பதில் வரல அப்படின்னா நாம தான் அதுல என்ன செய்யணும்? மாறணும். மாற வேண்டிய இடம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மாற்றுகிறதற்கு ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவருடைய இயல்பை நம்முடைய புதிய ஆவியில் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையாகிய சத்தியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவினால் நம்ம எந்த அளவுக்கு அவரை சார்ந்து கொள்றோமோ, எந்த அளவுக்கு நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் நம்மை மாற்றிக்கொண்டே வருவார், கிறிஸ்துவை போல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கையில ஒரு விசுவாசியோட வாழ்க்கை இதுதான். அனுதினமும் நம்மிடம் மாற்றம் தேவை. நம்முடைய பலத்துல இல்ல,
நம்ம வல்லமையில இல்ல, ஆவியானவரின் பலத்தில் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கிறிஸ்துவை போல உருமாறுகிற வேலைதான். இதற்கு அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவன் அன்பானவர் நம்ம பார்த்தோம். அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் யாரா? கிருபை உள்ளவர். வாசிக்கலாம், சங்கீதம் 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 4-5 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று எல்லாரும் என்ன செய்யணுமா? சொல்லணுமா? ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய தயவு, அதுவும் அவருடைய அளவில்லாத தயவு. தயவுனா என்ன தெரியுமா? ஃபேவர்னா என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியவே தெரியாது, அவங்களுக்கும் உங்களை தெரியாது, ஏன்னே தெரியல, உங்களுக்கு அவங்க ஒரு உதவியை செய்வாங்க. அதுக்கு பேரு தான் என்னது? தயவு. எதனால செய்யறோன்னே தெரியாது, அவங்களுக்கு செய்யக்கூடிய விருப்பம் அதுல வரும். நம்மளை பத்தி அவங்களும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி நம்மளும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? அறிஞ்சிருக்க மாட்டோம். இந்த தயவு தேவனிடத்தில் அளவில்லாமல் இருக்குதான். அளவில்லாத தயவு. நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள்ல எனக்கு அவர் தயவை காண்பிக்கணும் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அளவில்லாத தயவு அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அளவில்லாத தயவு, அவருடைய இரக்கம், அவருக்கு பெயர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். எதுல ஐஸ்வர்யவானா? இரக்கத்தில். எத்தனை பேர் தேவனை கோபமானவரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யவான். அவர் பாவத்தை வெறுக்கிறவர் தான், ஆனா பாவியையோ அவர் என்ன செய்யறாரா? நேசிக்கிறார். இரக்கத்தோடு மனம் திரும்புவதற்காக, அவரை அணைத்துக் கொள்றதுக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அவருடைய அளவற்ற தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவரது ஆற்றல், அவருடைய வாழ்வு, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அவர் கொடுத்திருக்கிறதுக்கு பெயர் தான் என்னது தெரியுமா? கிருபை. அந்த கிருபையின் மூலமாக இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இந்த கிருபையோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதை நம்ம சம்பாதிச்சு பெறுகிற ஒரு விஷயம் இல்ல, இது அவர் இலவசமாக தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிசு. இதை எனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தான், எனக்கு தான். ஏன்னா இந்த கிருபை தகுதியே இல்லாதவர்களுக்கு அது என்ன செய்யப்படுதா? கொடுக்கப்படுகிறது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வேன். என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த கிருபை அப்படிங்கறத புரிந்து கொள்றதுக்கு, ஒரு குழந்தை ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்து உடைத்து விடுகிறது. அது ரொம்பவுமே ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள். இத பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னது? 2 அடி கொடுக்கணும், இல்ல கண்டிக்கணும். அப்பொழுதுதான் அது மறுபடி அந்த தவறு அதை என்ன செய்யாது? செய்யாது. அத அடிக்காம கண்டிக்காம விடுறதுக்கு பேர் என்னது தெரியுமா? இரக்கம், மன்னிப்பு. அத அடிக்காம விடுறது மாத்திரம் இல்ல, கையில ஒரு சாக்லேட்டையும் கொடுக்கறதுக்கு பேர் என்னது தெரியுமா? கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குழந்தை எதை பெற்றுக்கொள்ளணும்னா 2 அடிதான் அது என்ன செய்யணும்? வாங்கணும். அது பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அதுதான். ஆனா அந்த அடிக்காம அதை மன்னிச்சு விட்டுட்டு
கையில ஒரு பரிசையும் கொடுக்கறதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. அதுக்காக சாக்லேட்டும் அவர் கொடுத்த ரட்சிப்பும் ஒன்று கிடையாது. புரிகிறதற்காக சொல்ற ஒரு உதாரணம். தேவன் இதைதான் நமக்கு சிலுவையில் செய்திருக்கிறார். நாம எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். நம்ம செஞ்ச செயல்கள்னால இல்ல, ஆதாம் செஞ்ச செயலினால், ஒருவருடைய மீறுதலினாலே இந்த உலகத்தை மரணம் ஆண்டு கொண்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த உலகத்தில் ஜீவன் என்ன செய்தா? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய மீட்பின் திட்டம். அதுதான் எப்படி ஒருத்தர் மூலமா பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்றோமோ, அது போல ஒருவர் மூலமாக ஜீவன் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கிறது. இது உங்களுடைய மனித புத்திக்கு புரியாது. அவருடைய வார்த்தையை நீங்க தியானித்து ஆவியானவருடைய குரலை கேட்டு விசுவாசிப்பதற்காக அவருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இததான் அவர் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. நம்ம எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவான்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம இப்ப வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் யாருதான்? அவருதான். அவருடைய படைப்புல இருந்தே நம்ம பார்க்க முடியும். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாராம். அவர் ஐசி யூனிட்ல வச்சு சுவாசிக்கிறதற்கு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்திருந்தாங்களாம். அவர் சரியாயி வெளியில வரும்போது டாக்டர் ஒரு பில் போட்டிருந்தாராம், பல லட்சங்கள். அத பார்த்த உடனே அந்த பேஷண்ட் சொன்னாரா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. டாக்டர் கேட்டாரா, இத்தனை லட்சம் பில் போடுறதுக்கா நீங்க நன்றி சொல்றீங்க? இல்ல, ஒரு சில நாட்கள் மாதங்கள் வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு பில்லு போட்டிருக்கிறீங்களே, ஒரு சில மாதங்கள் நீங்க ஆக்சிஜனை தந்ததுக்கு எனக்கு இவ்வளவு பில்லு போட்டிருக்கிறீங்களே, என்னோட ஆண்டவர் எத்தனை வருஷம் எனக்கு ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபை அங்க போனாதான் என்ன செய்யும்? தெரியும். இலவசமாக ஒவ்வொரு காரியத்திலையும் இப்ப வரைக்கும் சுவாசிக்கிறதுக்கு அவரு காசு என்ன செய்யல? கேட்கல. இலவசம். அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும். சூரியன் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கு, மழை எல்லோருக்கும் பலனை கொடுக்கிறது. இதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இடத்துல என்ன தகுதி இருக்கிறது? இல்லையா? உலகத்தை படைச்சி அதை எல்லாவித கனிகளை கொடுக்கின்ற மரங்களையும் விலங்குகளையும் உருவாக்கி மனிதனை அதுல ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படி அவர் படைத்தாராம். மனுஷன் இதற்கு எவ்விதத்தில் பாத்திரவான்? எந்த விதத்தில் அவன் தகுதியுள்ளவனாக இருந்தான்? அதுதான் கிருபை. பாவத்தினால உலகம் அங்க கரைப்பட்டு மீட்பர் வருவதற்கு அங்கு ஒரு தடைய சாத்தான் உருவாக்குகிறான். அங்க தேவனுக்கு வேற வழி இல்ல. அதை தடுக்கிறதற்கு ஒரு அழிவை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நோவா காலத்துல நடந்தது அதுதான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைச்சுதா? கிருபை கிடைத்தது. எவ்வளோ பெரிய ஒரு அழிவாக இருந்தாலும் அவருடைய கிருபை அதில் காத்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் ஒரு கிருபை தான். சட்டம்னா என்னன்னே தெரியாம இருந்தோம், பாவம்னா என்னன்னே தெரியாம இருந்தோம். நாம் யார் என்பதை உணர்த்தி நம்மை கிறிஸ்துவினிடம் வழி நடத்தி செல்லுகிற ஒரு உபாத்தியாக நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்ததும் என்னதுதான்? கிருபை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, கிருபையாக அவரே இறங்கி என்ன செஞ்சாரா? வந்தார். அது ஒரு பெரிய கிருபை. வாசிக்கலாம், யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் யார் மூலம் வந்ததா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. இதுதான் அவர் சிலுவையில செய்து முடித்தது. அவரை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதியே கிடையாது. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய அன்பையும் அந்த விடுதலையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தகுதியானவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல.
அதுதான் எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனம் மேல உள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். சாத்தான் எப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான் தெரியுமா? இதை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு கீழே இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம்தான், அது உண்மை. ஆனால் அது சுவிசேஷம் அல்ல, நற்செய்தி அது அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். நற்செய்தி என்னன்னா, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சாத்தான் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறான் பாத்தீங்களா? இதுல நம்மளுடைய கண்கள் எதை பார்க்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும்? நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு கொடுப்பார் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்பொழுது இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிடமே நித்திய ஜீவன் ஆரம்பிக்கிறது. அவரை அறிகிற அறிவினால் எந்த அளவுக்கு பிதாவையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் நீங்க அறிவதே என்னது? நித்திய ஜீவன். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டு அதோட தன்னோட கிருபை அவர் முடித்து கொள்ளல. அவர் ரட்சிப்பை கொடுத்ததும் கிருபை. அடுத்து உங்க வாழ்க்கையில செயல்பட அவர் காத்திருக்கிறதும் என்னதுதான்? கிருபை. எல்லா பகுதிகளிலையும் வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, கிருபையாக. கிருபையாக விசுவாசத்தை கொண்டு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்கிறத நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். விசுவாசிக்கிறதுனா என்ன? அத நம்புறது, அத ஏற்றுக்கொள்றது. இதுல அவர் ரட்சிப்பையும் கிருபையையும் மாத்திரம் சொல்லல. கிருபை, ரட்சிப்புங்கிறது கிருபைதான், அது அவருடைய கரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பவுல் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாசமும் யாரோடதுதான்? அவரோடதுதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஏசு கிறிஸ்துவை எத்தனை பேர் கண்ணால பாத்திருக்கிறீங்க? பார்க்கல. அவர் பாவத்தை சுமந்ததை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்க்கல. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்க்கல. எப்படி அவரை நம்புறீங்க? இந்த ரோட்ல ஒரு வெள்ளை யானை போகுதுன்னு நான் சொல்றேன், நம்புறீங்களா? ஏன் நம்ப மாட்டோம்? நீங்க இல்ல, நானுமே நம்ப மாட்டேன். பார்த்தாதான் என்ன செய்வோம்? நம்புவோம். மனிதனுடைய இயல்பு பார்த்தால் மட்டுமே என்ன செய்யும்? நம்பும். நடக்கிறதற்கு வாய்ப்பு இருந்தால் மாத்திரமே நம்பும். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க சொன்னா மட்டும்தான் நம்பும். அதுவும் ஒரு சிலர் யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. மனுஷனோட இயல்பு அது. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக இறங்கி வந்தார், என் பாவத்தை சுமந்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ பண்ணினார். எப்படி விசுவாசிக்கிறோம்? இது நம்ம விசுவாசம் இல்ல, தேவ விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெறுமைய பாக்குறாரு, ஒழுங்கின்மைய பாக்குறாரு, இருளை பாக்குறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற விசுவாசம். அப்படின்னா அங்க கண்ணால பாக்குறதே இல்ல, ஆனா அங்க இருக்கு, ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறது. இந்த தேவ விசுவாசம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. எங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவ விசுவாசத்தோடு அது உங்கள் இருதயத்திற்குள் வருகிறது. இந்த டியூப் மாத்திரம் எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா?
அதுக்குள்ள குட்டி குட்டியா மருந்து இருக்கும். பார்க்கவே நமக்கு கண்ணாடி போல என்ன செய்யும் தெரியும். அது போல தேவனுடைய வார்த்தைக்குள் அவரது விசுவாசம் இருக்கிறது. நம்ம சும்மாலாம் நம்பல. அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள் செல்லுகிறது. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கவும் செய்யலாம், இல்ல வேண்டான்னு நம்ம தள்ளவும் செய்யலாம். அது ஒருவருடைய சாய்ஸ். இப்படிதான் நம்ம ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, மறுபடி வாசிக்கலாம், எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பும் உங்களுடையதல்ல, விசுவாசமும் யாருடையதல்ல, நம்முடையதல்ல. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் ரொம்ப ஞானவான். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, வாசிக்கலாம், எபேசியர் 2:9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. யாருமே பெருமை பாராட்ட முடியாது. நான் இதை செஞ்சு இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், இவ்வளவு நாள் நான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சேன்னு பரிசேயர் மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, லிஸ்ட் போட முடியாது. இத்தனை நாள் நான் உபவாசம் செய்தேன், இத்தனை நாள் நான் வேதத்தை படித்து முடித்திருக்கிறேன், இத்தனை பரீட்சையில நான் பிரைஸ் வாங்கி இருக்கிறேன், ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதில்லை, இந்த செயலை கொண்டு நான் ரட்சிப்பை நான் என்ன செய்யல, பெறல. மறுபடியும் சொல்றேன், இந்த செயல் தவறு கிடையாது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நல்ல செயல்கள். ஆனா நம்முடைய நம்பிக்கை இந்த செயல்கள் மேல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம நம்பிக்கை யார் மேல போகணும், இயேசு கிறிஸ்துவின் மீது. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு, யாருமே நம்மள பெருமை பாராட்டாத படிக்கு நம்ம கிரியைகள்னால இந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்யலையா, கொடுக்கலையா. கிருபையாக, கிருபையாக. இந்த கிருபை எப்ப புரியும் தெரியுமா? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து தூக்கி விடப்படுவோம் தெரியுமா? அப்போ அந்த கிருபை புரியும். டாக்டர் ரிப்போர்ட் கைவிட்ட இடத்துல நமக்கு ஒரு சுகம் வெளிப்படும் தெரியுமா? அப்போ அந்த கிருபை புரியும். வழியே இல்லாத இடத்துல ஒரு வழி உண்டாகும் தெரியுமா? நம்ம நிம்மதியா மூச்சு விடுவோம் தெரியுமா? எத்தனை பேர் இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறோம்? அதுல அவருடைய கிருபை புரியும். இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாதுப்பா, என்னால இதுக்கு மேல சுமக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் அப்படியே தூக்கிட்டு போறதுல அவருடைய கிருபை தெரியும். அவருடைய கிருபை பெரியது. உங்களை சுமக்க முடியாதபடி அது ஒரு சின்ன கிருபை கிடையாது, அது பெருசு. அது உங்களையும் சுமக்கும், உங்க பிரச்சனைகளையும் அது சுமக்கும். செய்து முடிக்க முடியாதவற்றையும் அது செய்யும். அதற்கான ஆற்றல் அதில் இருக்கிறது. மரிச்சு போயிருந்தோம், சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்தோம், உண்மை அதுதான். வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவான பிசாசினால் உண்டானவர்கள். வசனம் சொல்லுது, அவனுடைய இயல்பை பெற்றிருந்தோம், மனதிலே அவருக்கு சத்துருவா இருந்தோமா. தேவனுக்கு எப்படி இருந்தோமா, சத்துருவா இருந்தோமா. நம்மள மீட்கணும்னு ஏன்பா அவருக்கு ஆசை வரணும் இல்லையா? எப்படியும் போயிட்டு போகுது. ஒரு படைச்சும் அந்த படைப்பு தப்பா போயிட்டுன்னு அவர் விட்டுருக்கலாமே. அந்த படைப்பை அழைச்சிட்டு அவர் இன்னொரு படைப்பை அவர் உருவாக்கி இருக்கலாமே. அதையும் அவர் செய்யல. சாத்தான்ட்ட போய் எப்படி நீ அவனை ஏமாத்தி அந்த அதிகாரத்தை வாங்கின, அவன்கிட்ட கூடணும் அவர் என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா அவர் இயல்பு மாறாதவர். அவர் சொன்னா சொன்னதுதான். மூன்றாவது ஒரு ஆப்ஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம்தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எந்த ரத்தமும் அந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. ஒரு பரிசுத்த ரத்தம் தேவை. அவரே மாம்சமாக வெளிப்படுகிறார். அதுதான் கிருபை. நம்ம நல்லவர்களா இருக்கும் போது இல்ல, நம்ம எல்லாம் அவருக்கு எதிரியா இருக்கும் போதுதான். எதிரியா இருக்கும் போதே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய பிள்ளையாய் நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த கிருபையை அவர் அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? பவுல் கேட்கிறார். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பையே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையே, அவருடனான அந்த உறவையே நம்ம கிருபையில தான் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம்? கிருபையில. ஏன் செயல்ல இல்ல.
நான் செஞ்ச செயல்கள்ல இல்ல, என் தகுதி பார்த்தவர் வரல, நான் அவருக்கு எதிரியா இருக்கும்போது, துரோகியா இருக்கும்போது, மரிச்சு போயிருக்கும் போது என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆனா ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடனான என் உறவை நான் எதுல கட்டுறேன்? எதுல கட்டுறோம்? நம்முடைய செயல்கள்ல கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் என்ன செஞ்சு தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? எதை செஞ்சா தேவன் எனக்கு மனம் இறங்குவார்? நான் எதை செஞ்சா தேவன் கிட்ட இருந்து நான் இதை பெற முடியும்? அதையுமே நீங்க கிருபையாக தான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். நான் சொல்றது புரியுதா? நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த அஸ்திபாரத்துல போடப்பட்டிருக்கு? அவருடைய கிருபையின் மேல், ஏசு கிறிஸ்துவின் மீது. நம்ம செயல்களின் மீது இல்ல. யார் மீது? ஏசு கிறிஸ்துவின் மீது. உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நல்லா பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம செயல்களினால் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மை அதுதான். கிருபையாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பேரு தான் கிருபை. இன்றைக்கு அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார், உங்களை நீதிமானாக பார்க்கிறார். அதுதான் கிருபை. உங்களை அவர் பாவியாக பார்க்கல, உங்களை பலவீனமாக பார்க்கல, உங்களை எதிரியாக பார்க்கல, தன்னோட பிள்ளையாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்துல என்ன செஞ்சிருக்கிறோமா? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. இந்த கிருபைங்கிறது ஒரு பெரிய பரிசுன்னு பார்த்தோம் இல்லையா? ஏசு கிறிஸ்து தான் கிருபை. அந்த கிருபைக்குள்ள போறதுக்கு விசுவாசத்தினால் பெற்று. அந்த கிருபைக்குள்ள எப்படி போகணுமா? விசுவாசத்தினால பெற்று. எந்த விசுவாசத்தினால பெறுறது? ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதினால், அவர் பலத்தை விசுவாசிக்கிறதினால், அவர் செஞ்ச கிரியையை நம்புவதினால். நம்ம கிரியையை அல்ல, நம்ம நீதியை அல்ல, அவர் நீதியை நம்புவதினால். அப்படிதான் அந்த கிருபைக்குள்ள போக முடியுமா? அப்படிதான் அந்த கிருபைக்குள்ள நிலை கொண்டிருக்க முடியும். கிருபைக்குள்ள போறோம் சரி, ஏன் அதுல நிலைச்சு நிக்க முடியல? ஏன்னா விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நிக்கல, நம்ம பலத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, நான் இவ்வளவு வேதம் வாசிக்கிறேனே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு நல்ல செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? ஏன் எனக்கு இதுல விடுதலை இல்லை? ஏனென்றால் அதுல நம்ம விசுவாசத்துலதான் என்ன செய்ய முடியும்? நிலை கொண்டிருக்க முடியும். அவர் செஞ்ச கிரியைகள்ல நம்முடைய கட்டடத்தை கட்டுறது. வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள்லையும், அது உங்க ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கலாம், உங்க சரீரத்துல ஒரு சுகத்துக்காக இருக்கலாம், உங்க பலவீனத்துல அவருடைய பலத்தை பெறுகிறதுக்காக இருக்கலாம். இந்த அடிப்படையில தேவன்கிட்ட போகாதீங்க. நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல, இந்த அடிப்படையில என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. கிருபையாக எனக்கு சுகத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? கொடுத்திருக்கிறீங்க. இதை எனக்கு பற்றி பிடிக்கிறதுக்கு உங்க கிருபையை தாங்க. இந்த பலவீனத்துல நான் சோர்ந்து விடாத படிக்கு நான் இதை பிடித்து கொள்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? கிருபை தாங்க. ஏன் பலம் இல்ல? அப்படிதான் அவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். உங்க பிரச்சனைகள்ல ஒரு விடுதலையா இருக்கலாம் விசுவாசத்தின் அடிப்படையில, அவர் செஞ்ச செயல்களின் அடிப்படையில போறது, அவருடைய உறவையே அவர் பலத்துல போறது. நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீங்க ஊழியத்தையே உங்க பலத்துல செய்யுங்க, விழுந்து போயிருவீங்க.
உங்களால செய்ய முடியாது. நம்ம பலத்துல அதுல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அவர்கிட்ட பலன் வாங்கி நிற்காமல் நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அது ஊழியமாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி. அவர் பலத்துல நிற்கிறதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. இந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு போகிற வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் அவருடைய தயவை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தை கிருபையாக கொடுக்க விரும்புகிறார். அவருடைய மன்னிப்பை கிருபையாக கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பலத்தை கிருபையாக கொடுக்க விரும்புகிறார். அவர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சமாதானத்தை கிருபையாக கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிகாட்டுதலை அவர் கிருபையாக கொடுக்க விரும்புகிறார். எவ்ரிடே லைஃப், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இத்தனை கிருபைகளையும் கொடுக்கிறதுக்கு அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? இருக்கிறார். எனக்கு ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டாரு, 2 தடவை என்ன மன்னிச்சுட்டாரு, 3 தடவை என்ன மன்னிச்சுட்டாரு, 4வது தடவை என்ன மன்னிப்பாரா? இல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உங்களால் பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆவியில் மாற்றம் பெற்றிருக்கிறது உங்க ஆவியில மாத்திரம்தான். உங்கள 3ல் ஒரு பகுதி தான் மாறி இருக்கிறது. உங்க சிந்தனையும் உங்க சரீரமும் அவரை பார்க்கும் பொழுதுதான் மறுரூபமாகும். அது பழைய ஆதாமுடைய ஸ்பாவத்தில் தான் இருக்குது. உங்க ஆவி தேவனிடத்தில் இழுக்கும், உங்க சிந்தையும் உங்க சரீரமும் அது உலகத்தை நோக்கிதான் என்ன செய்யும்? போகும். இந்த போராட்டம் நமக்கு கடைசி வரை உண்டு. இதுல இருந்து நம்மை பாதுகாத்து, இந்த உலக இச்சைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து, இந்த உலக கரைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து, அவருடைய நீதியின் வழியில நம்மை நடத்துவதற்கு, பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு கிருபையாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீதியாக வாழ்றதுக்கே அவருடைய கிருபை நமக்கு தேவை. நம்ம பலத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பண்றது? அந்த இடத்துலயும் அந்த கிருபை இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு குற்ற மனப்பான்மைக்குள்ள போக வேண்டியது இல்ல. இந்த இடத்துல என்னோட இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இத சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு இந்த சூழ்நிலைகள் இனிமே வராதபடி எனக்கு என்ன தாங்க? கிருபைய தாங்க. அதுவும் யார் தான் தரணும்? அவர் கிருபை தான் தரணும். அந்த இடத்துல நமக்கு மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு விசுவாசிக்கு சொல்லப்பட்ட வசனம். இது நீங்க ரட்சிப்பை பெறுவதற்கு இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு எந்த இடத்துல தவறி விழுகிறீர்களோ அதில் உங்க சிந்தனையில தேவனுடைய மன்னிப்பிற்குள் செல்வதற்கு, உங்க சிந்தனையில அந்த நீதிக்குள்ள போறதுக்கு, உங்க சிந்தனையில அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனம் என்ன செய்கிறது? கற்று தருகிறது. அதுவும் அவரது கிருபையே. எப்படி அந்த இளைய குமாரன் தன்னோட சொத்தை கேட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சு எல்லாத்தையும் அழித்து விட்டு என் தகப்பன் வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனாகவாது நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது அந்த தகப்பன் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய 2 கரத்தை விரித்தவாறு தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு புத்தாடைகள் உடுத்தி அவருக்கு விருந்து சமைச்சு அவர் கைகள்ல மோதிரம் போட்டு கால்கள்ல பாதரட்சியை போட்டு அவர் ஒரு பெரிய விருந்து பண்ணாராம். அந்த கிருபை மறுபடியும் சேர்த்து கொள்ள அது மன்னிப்போடு இரக்கத்தோடு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. தேவன் இன்றைக்கு அப்படிதான் நமக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு. நம்ம வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்க இன்று நின்று கொண்டிருந்தாலும் சரி,
இதுல தேவன் எப்படி சரி செய்ய முடியும்? இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. நுனி எது அடி நமக்கு என்ன செய்யாது தெரியாது. வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனா அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவதற்கு அவருடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது இதுல எப்படி அவர் செயல்பட போறார், இதுல எப்படி வழி உண்டாக போகிறது, நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய கிருபைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த செங்கடல் முன்னாடி போய் நின்றாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் தான். பின்னாடி ராணுவம், முன்னாடி கடல், ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மலை. ஆனா அந்த கிருபை என்ன செஞ்சது, கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணியது. அதுவும் அவங்க கால்கள் ஈரத்துல போகல, உலர்ந்த வெட்டாந்தரையில அது போச்சுதான். அந்த கால்கள்ல மண் என்ன செய்யலையா, ஒட்டலையா. எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? நீங்க அந்த பிரச்சனையில நின்றதுக்கான அறிகுறியே இல்லாம உங்களால வெளியில என்ன செய்ய முடியும், வர முடியும். அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா போல நம்ம சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்காக நோய் வேணும்னு நினைக்காதீங்க. நோய்க்கு மத்தியில் அவரை பிடித்து கொள்ளும் போது அதையும் அவர் நன்மையாக மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உங்க பாடுகளுக்கு மத்தியில் அவரை பற்றி பிடிக்கும் போது அந்த கிருபை உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க, அது உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கும். அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றும். தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அந்த தயவை நீங்க பார்க்க முடியும். யாக்கோபு வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒவ்வொரு முறை லாபான் சம்பளத்தை மாத்தும் போதும் அங்க கிருபை அங்க சம்பளத்தை அவருக்கு உயர்த்தி கொடுக்கிறது. லாபான் இல்ல, யார் உயர்த்தி கொடுத்தா, கிருபை. அங்க இருந்து தன்னோட மனைவி பிள்ளைகள் ஆட்டு மந்தையோடு வருகிறார். அவருக்கு நல்லா தெரியும் லாபான் திரும்பி வந்து நம்மள என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். அங்க லாபானுடைய கனவில் தோன்றி அவனுக்கு தீங்கு செய்யாதே, அந்த கிருபை அங்க என்ன செய்து எச்சரிக்கிறது. உங்களுக்கு எதிரா வருகிற காரியத்தை அது என்ன செய்யுமா, எச்சரிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அவர் கிருபையை பிடிச்சுக்கிட்டா போதும். அவருடைய அன்பை பிடித்துக் கொள்வது. கிருபையை பிடித்துக் கொள்றதுன்னா என்ன, அவர் அன்பை பிடித்துக் கொள்றது, அவர் வல்லமையை நம்புவது. இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் அடிப்படையில உங்க பிரச்சனையை நீங்க பாக்குறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். பாவ கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பொல்லாத பிரபஞ்சத்துல உள்ள அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த அடிப்படையில நம்ம பிரச்சனையை என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த அடிப்படையில நம்ம சத்தியத்தை நம்ம பார்க்கணும். அவருடைய வல்லமையை பிடித்து கொள்ளணும். அந்த விசுவாசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த தேவ விசுவாசம் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. பிரச்சனைக்கு மத்தியில பிரச்சனையே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, விசுவாசத்தை என்ன செய்யணும், கேட்கணும். அப்பதான் கிருபைக்குள்ள போக முடியும். அந்த கிருபைக்குள் விசுவாசத்தினால் நிலை கொண்டிருந்து, இங்க பிரச்சனையே கேட்டு கொண்டிருந்தால் நம்ம நிலை கொண்டிருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் இருக்கிற இடம் தேவனை அறியாத இடமாக இருக்கிறதே அப்படின்னு நீங்க சொன்னாலும், தானியேல் 5 புறஜாதிகள் ராஜாக்களுக்கு அடுத்த ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார். அவருக்கு எப்படி இந்த தயவு கிடைச்சது? அவருடைய காலத்துல ஒரு ராஜா தானியேலின் தெய்வமே ஜீவனுள்ள தேவன், அவரை ஆராதிக்கணும்னு சட்டமே ஏற்றினாராம். இந்த தயவு எப்படி கிடைச்சது? அதே தயவை கொடுக்கிற தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். ஏன் நடக்குதுன்னு தெரியாது, ஏன் இந்த தயவை செய்யறாங்கன்னு தெரியாது. அந்த தயவு உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு. அதுக்கு பேரு தான் கிருபை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவை போல உருமாற்றுகிறதற்காக கிருபையோடு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா, காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கோல் அதுதான், கிறிஸ்துவை போல் நம்மை உருமாற்றுவது. ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில கோல் அதுதான். உங்க கோலும் அதுதான், என்னோட கோலும் அதுதான். கிறிஸ்துவை போல் உருமாறுவது. உள்ள ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். வெளியில என்ன செய்யணும்,
மாறணும். அதுவும் நம் பலத்தில் அல்ல, அவர் கிருபையை பிடித்துக் கொண்டு ஆவியானவருடைய பலத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்முடைய பலவீனங்கள்ல அவருடைய கிருபை என்ன செய்தா வெளிப்படுகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வசனம் எனக்கு வந்ததுன்னா எனக்கு புரியாது. அப்போ நான் கேட்பேன், நான் ஒரு பிரச்சனை நின்னுட்டு இருக்கிறேன், நீங்க கிருபை போதும்னு சொல்றீங்களே. ஏன்னா எனக்கு கிருபை என்ன செய்யாது தெரியாது. நான் ஒரு ஊழியக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது, ரொம்ப பக்தியுள்ள பொண்ணும் நான் கிடையாது. உலகத்தில் எங்கேயோ போய்கிட்டு இருந்த பொண்ணு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இழுத்து வந்திருக்கிறார். ஆனா இந்த கிருபை என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த கிருபையோட ஆழம் என்ன செய்யுது புரிகிறது. இங்க பவுல் எந்த இடத்துல வச்சு சொல்றாரு தெரியுமா? யூதர்கள் கல்லெறிஞ்சாங்கன்னா மறிக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க, கல்லெறிவாங்க. அவர் 5 முறை யூதர்களால கல்லால் என்ன செய்யப்பட்டாரா, எரியப்பட்டாரா. ஊருக்கு வெளியில அவர் இறந்து போயிட்டாருன்னு இழுத்து கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. ஒருத்தங்களை நிறைய ஒரு கூட்டமாக கல்லால எரியும் போது அவர் மேல எந்தெந்த இடத்துல கல் படும், எந்த இடம் பாக்கி இருக்கும்னு தெரியாது இல்லையா? எல்லா இடமும் கல்லு பட்டிருக்கும். கண்ணுல பட்டிருக்கும், தலையில பட்டிருக்கும், உடஞ்சி ரத்தம் வரும், கை கால்ல பட்டிருக்கும், எலும்பு உடஞ்சிருக்கலாம், நரம்பு கட்டாயிருக்கலாம், என்னென்னவோ நடந்திருக்கலாம். சீஷர்கள் அவரை சுற்றி நின்னாங்களா, அவர் எழுந்தாரா, மறுநாளே 50 கிலோமீட்டர் நடந்து கலாத்தியா தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போயிட்டாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் செஞ்ச தவறுக்காக அவர் சிறைச்சாலை செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்ன மாதிரி யூதர்கள் காட்டி கொடுத்தாங்களோ, ரோமர்கள் அவரை விடுவிக்க ஆசைப்பட்டாங்க. பிலாத்து, நான் இவர்கிட்ட எந்த தவறையும் நான் பார்க்கலையே. ஆனா அவருடைய சொந்த ஜனம் பொறாமையினால அவர் என்ன செய்யறாங்க, சிலுவையில அறைஞ்சாங்க. பவுலையும் அப்படிதான். ரோம அரசாங்கம் பவுலை விடுவிக்க ஆசைப்பட்டது. அந்த ரோம அரசாங்கத்துல உள்ள ஒவ்வொரு சிறை அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு சிறைச்சாலையில அவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருந்தாங்க. அங்க வச்சு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அவர் நண்பர்களை பார்க்கலாம், யாருனாலும் வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர்கிட்ட என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஆனா யூதர்கள் அவர் என்ன செய்யல, விடல. சொந்த ஜனங்களினால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு எவ்வளவு வலித்திருக்கும் இல்லையா? அதுல தேவனுடைய கிருபை போதும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் இழந்து விட்டு வந்த காரியங்கள் பெருசு. அவர் கமாலியேல் கிட்ட படிச்சவர். அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர். அவருக்கு எபிரேய மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும். அந்த காலத்து பைபிள் காலேஜ்ல படிச்சவர். அவர் சிறந்த பரிசேயர். யாருமே அவரை குறை சொல்ல முடியாது. நியாய பிரமாணத்தின்படி அவர் சபையை துன்புறுத்தியது சரி. நியாய பிரமாணத்தின்படி அது சரி. அவர் மேல குற்றமும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதை எல்லாத்தையும் அவரு நஷ்டமும் குப்பையுமாக என்ன செஞ்சாரா, எண்ணினாரா. ஏன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதனால அந்த கிருபை அவர்கிட்ட என்ன செய்யுது, பெருகுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கள்ளர்களால் வந்த மோசம், சொந்த ஜனத்தினால் வந்த மோசம், அந்நியர்களினால் வந்த மோசம், சிறை அனுபவம், உபவாசம், பட்டினி, நிர்வாணம், குளிர், நாச மோசம், யூதர்களால் அடிக்கப்படுறது, இது எல்லாத்துலயும் தேவன் அவருக்கு கொடுத்தது என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல ஒரு பகுதி நம்ம அனுபவிப்போமா? ஒரு சின்ன பகுதி அவர் அனுபவிச்சதுல. அவருக்கே அந்த கிருபை போதும் அப்படின்னா நமக்கு இந்த கிருபை எவ்வளவு போதும் இல்லையா? அவர் புறக்கணிக்கப்படுறாரு, ஒதுக்கப்படுறாரு. கிறிஸ்து எப்படி புறக்கணிக்கப்பட்டாரோ அது போல நாமும் புறக்கணிக்க தான் படுவோம். நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவ பிரதிபலிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவை போல மாறணும் நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உலகம் உங்களை என்ன செய்யும், புறக்கணிக்கும், உதாசீனப்படுத்தும், அவமானப்படுத்தும். இந்த கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடத்தில் பெருகும், நோய் இல்ல.
சாபம் இல்ல, பாவம் இல்ல, கட்டு இல்ல, பிசாசு இல்ல. எது பெருகும்? கிறிஸ்துவின் பாடுகள். கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார், கிறிஸ்து துப்பப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார். சொந்த குடும்பம் அவரை ஏற்றுக்கொள்ளல. நீங்க கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னு நினைச்சா குடும்பத்துல உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுக்கு நீங்க அநேகர் இந்த இடத்தை கடந்து வந்திருக்கலாம். அதுல அவருடைய கிருபை என்ன செய்யுமா? போதும். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும். பெர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல. முழுமையா எந்த குறையும் இல்லாம என் கிருபை உன் பலவீனத்துல உனக்கு போதும்பா, நீ போ. பவுலுக்கு கொடுத்த அதே பதில் தான் இன்றைக்கு நமக்கு. நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலம் என்ன செய்தா? பரிபூரணமாய். அப்படின்னா அங்கங்க எந்த குறையும் இல்ல, முழுமையா என் கிருபை அதை கவர் பண்ணிரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவங்க என்ன கைவிடுறாங்களே, இவங்க என்ன புறக்கணிக்கிறாங்களே, நான் நல்லதுதானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். நல்லது செஞ்சா அந்த இடம்தான். இதை எதிர்பார்த்துதான் நம்ம உள்ள போகணும். நம்முடைய புகழ்ச்சி மனிதர்களால் அல்ல, நம்முடைய புகழ்ச்சி யாரால உண்டாயிருக்கு? தேவனால் உண்டாயிருக்கு. அது அவருக்கும் நம்ம மனசாட்சிக்கும் தெரிஞ்சா போதும், சுத்தில இருக்க தேவையில்லை. அந்த கிருபை போதும் உனக்கு. எந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி. உடம்புல ஒரு வலியோட பவுல் இருந்திருக்கலாம், அவர் கிருபை போதுமானதாக இருந்தது. மனசுல ஒரு வலியோட இருந்திருக்கலாம், அவர் கிருபை போதுமானதாக இருந்தது. சூழ்நிலைகள்ல ஒரு கட்டுகளோட இருந்திருக்கலாம், அவர் கிருபை அங்க போதுமானதாக இருந்தது. அதே கிருபை இன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவீனத்தில் கிருபை. அடுத்து நம்முடைய உறவுகளிடத்துல கிருபை. ஒரு பெரிய கிருபையை விசுவாசிகளாகிய நாம பெற்றிருக்கிறோம். இது சின்ன கிருபெல்லாம் இல்ல. ஓமை ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வாரு. ஒருத்தர் கிட்ட 1 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, ஒருவருக்கு 5 தாலந்து. தூர தேசத்துக்கு எஜமான் போயிருவாரு. திரும்ப வரும்போது 2 தாலந்து 4 தாலந்தாக என்ன செஞ்சிருப்பாரு? திரும்ப கொடுப்பார். 5 தாலந்து அவர் 10ஆக என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த 1 தாலந்து கொடுத்தவர் அதை புதைச்சு வச்சிருக்கிறத எடுத்து என்ன செய்வாரா? கொடுப்பாரா. அது போல விசுவாசிகள் அந்த கிருபை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? புதைச்சு வச்சிருக்கிறோம், மண்ணுக்குள்ள தோண்டி வச்சிருக்கிறோம். இந்த கிருபை உங்க வாழ்க்கையில செயல்பட்டு அது மற்றவர்களுக்கு கொடுக்க அது காத்து கொண்டிருக்கிறது. இது நமக்கானது மாத்திரம் இல்ல, இது சுயநலமாக இல்ல. நீங்க கொடுங்க, அந்த கிருபை என்ன செய்யும்? பெருகும். எதுவாக இருந்தாலும் சரி. அது பணமாக மாத்திரம் இல்ல. உங்களுக்கு அன்பு வேணும்னா நீங்க அன்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும். உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க சமாதானத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். உங்களுக்கு விடுதலை வேணும்னா ஒரு விடுதலைய கொடுக்கணும். நான் ஊழியத்துல பாக்குறேன், நிறைய பேர் பிரச்சனைகளோட வருவாங்க. அதுல யாரு ஒருவர் அந்த சீஷனுக்குரிய அடையாளத்தோடு இந்த சத்தியம் கேட்ட உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இவ்வளவு கொடுத்துட்டாரா, எனக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்றவங்க அதை பாக்குறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டும் விழுந்து போறவங்க அதிக பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வகையான நிலம் அதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசையில அதை பிடிச்சு பார்த்து அதை மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு சீஷனாக மாறி விடுவாங்க. சீஷனாக மாறுறது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்றத நான் பாக்குறேன். அது எனக்கு 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 அப்படின்னு சொல்லும் போது அது பெருகாது. இது ஒரு விதி. நான் சுகத்தை பார்த்த பிறகு நான் சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு வரைக்கும் சுகத்தை என்ன செய்யல? பார்க்கல. சுகத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே வார்த்தை சொல்லுது, நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த சுகம் இயல்பாகவே அவங்க கிட்ட என்ன செய்யும்? வரும். அந்த சுகம் அதுல பெருகும். சுகம் மாத்திரம் இல்ல, நீங்க பொருளாதார பிரச்சனை இல்ல, நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு கொடுத்து பாருங்கள். அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க கொடுத்து பாருங்கள். நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல முடியும். என் கணவர் மூலமாக தான் தேவன் பேசினார். இந்த பாட்டு படிச்ச மாதிரி எனக்கு திறமெல்லாம் கிடையாது.
என்னோட விருப்பமும் ஊழியம் கிடையாது. இந்த சத்தியத்தை இதே மாதிரி யாராவது பிரசங்கித்திருந்தால் நான் உங்களுக்கு டொனேஷன் பண்ணி உங்களை மாதிரி கீழே உட்காந்து கேட்டிருப்பேன். எனக்கு அதுதான் ஈஸி. இந்த வேலை என்னது ரொம்ப கஷ்டம். இதுல நிக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப ஈஸி. எனக்கு இது வராது. என் கணவருடைய கம்பெனியில சொல்லி கொடுக்க சொன்னாங்க. நான் சொல்ல முடியாது அப்படின்னு. எல்லாரும் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க, எனக்கு பேச வராது. அவர் பேசுவாருன்ட்டு அவங்க போயிட்டாங்க. நான் பைபிளை எடுத்து பாக்குறேன், அப்படி ஒரு வசனம் இருக்கிறதே எனக்கு அன்னைக்குதான் தெரியும். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. எனக்கு அப்படி ஒரு வசனம் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ரொம்ப பக்தியுள்ள பொண்ணுலாம் கிடையாது. நான் என்ன பதில் என் கணவர்கிட்ட சொல்றனோ, கேள்வி கேட்கிறனோ, அது அப்படியே எனக்கு வேதத்துல என்ன செய்யும் வரும். எங்க திரும்பினாலும் அவர் நின்று கொண்டிருப்பார். என்னுடைய ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்தாங்கன்னா மீட்டிங் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களை மாதிரி நான் சேர்ல உட்கார்ந்து இருப்பேன். அவங்க நான் வளர்ற வரைக்கும் தான் உட்கார்ந்தாங்க. அடுத்து அவங்க ஊருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க அடுத்து வரும்போதுதான் மீட்டிங்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ற பொண்ணு கேக்குறா, இல்ல இந்த வாரம் வேண்டாம், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். நீங்க எடுத்தானே அப்படின்னு அவ கேக்குறா. அவர் பேசட்டும், நான் எடுக்கிறேன்னு வந்துட்டேன். நான் கார்ல போறேன். ஃபாதர் மூலமாக ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தங்கச்சி, ஊழியத்தை நீ என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படி ஒரு பாட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியாது. எங்க போனாலும் எனக்கு அந்த ஊழியத்தின் ஒரு அழைப்பு, வேற வழியே இல்லாம தான் உள்ள வந்தேன். வரும்போது என் கணவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பிசினஸ் செய்யறேன், ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்குவேன், உனக்கு வாங்கி கொடுப்பேன், மக்களுடைய பணத்துல நான் இதை வாங்குறேங்கிற ஒரு கெட்ட பேரை எனக்கு என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கி தரக்கூடாது. காணிக்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி சொல்லிதான் என்ன ஊழியத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. ஊழியத்தை செய்ய செய்ய இந்த ஊழியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க கொடுக்க அது பெருகியதை நான் பார்த்தேன். என் கரங்கள் அது பெருகுச்சு. நான் முதல் நாள் நின்றது போல இப்பொழுது இல்லை. முதல் நாள் என் கையில என்ன இருந்ததோ அது போல நான் இப்ப கிடையாது. அந்த கொடுக்கறதுல சந்தோஷத்தை பார்த்தேன். கணக்கில்லாமல் கொடுக்கிற இருதயம் வர்றத பார்த்தேன். அது என் வாழ்க்கையை மாற்றுச்சு. என் கணவரோட தொழில் ஆசிர்வாதத்தை பார்த்தேன். அது பெருகுகிறத நாங்க பாக்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம். ஒரு நாள் எலியாவோட சம்பவத்தின் மூலம் தேவன் என்கிட்ட பேசினார். அங்க சாரிபாத் விதவையோட வீட்டுக்கு அவர் போறாரு. அடுத்த வேளை சாப்பாடு இல்ல, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதுதான். இதை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறோம், சாக போறோம். அந்த அம்மா சொல்றது அதுதான். இங்க எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அதுல முதல் அடைய செஞ்சு நீ என்கிட்ட கொண்டு வா. இப்படி எத்தனை பேர் கேட்டுருவோம்? இது ஒரு இரக்கம் இல்லாத செயல் இல்லையா? நிச்சயமா என்னால எல்லாம் கேட்க முடியாது. ஆனா அங்க அவரு எலியாவுக்காக கேட்டாரா? இல்ல. அந்த அம்மா கொடுக்கலனாலும் தேவன் அவரை போஷிப்பார். காகத்தின் மூலம் போஷித்தவருக்கு அவருக்கு ஒரு அடைய கொடுக்க தெரியாதா? யாரை கொண்டாகிலும் அவர் போஷிப்பார். அங்க ஒரு கொடுக்க சொல்றது எலியாவுக்கு இல்ல, தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பதற்கு. அந்த இடத்துல எலியா, என்ன ஆண்டவரே, அந்த ஒரு அடைதான் அவங்க வச்சிருக்கிறாங்க, அதையும் நான் கேட்டா அவங்க இனி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எலியா தன்னை குறித்து நினைத்திருந்தால், அது அந்த அம்மா கிட்ட கேட்காம இருந்திருந்தா அந்த அற்புதம் அங்க என்ன செய்யாது, நிகழாது. இந்த வார்த்தையோடு என்கிட்ட அதிகம் பேசினார். மக்கள் கொடுத்தாதான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ உன்னோட பெயர் கெட்டு போகும்னு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. கொடுன்னு சொன்னா நீ அதை என்ன செய்யணும், சொல்லணும். கொடுத்தால்தான் அது என்ன செய்யும், பெருகும். யாருக்கு கொடுக்கிறது? வேதம் தெளிவா சொல்லுது. நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க வெளியில போகவே வேண்டாம். ஆவிக்குரிய நன்மைகளை எங்கு பெறுகிறீர்களோ, ஆவிக்குரிய வளர்ச்சியை எங்கு பெறுகிறீர்களோ அங்க என்ன செய்யணும், விதைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கணும். ஐக்கியத்துல உள்ள கஷ்டப்படுகிற விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப செலுத்தாமல் போக மாட்டார். அந்த இறங்குகிறதுல வர்ற ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 41, 1, 2, 3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான்,
தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இந்த கிருபையெல்லாம் எதுல வெளிப்படுதா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். நீங்க உங்க இரக்கத்தை கொடுக்கும் போது இது இவ்வளவும் அங்க என்ன செய்யுது? பெருகுது. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கு நாம என்ன செய்யப்படுறோமா? தப்புவிக்கப்படுகிறோம். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். நீங்க இரக்கத்தை கொடுக்கும் போது அங்க சுகம் என்ன செய்தா? வெளிப்படுகிறது. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவி. நீங்க பணம் மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு இரக்கத்தை கொடுப்பது. என் கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்களா? அன்பை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவர்கிட்ட கிருபையா என்னெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அதை கொடுக்க நாம கடனாளிகளாக இருக்கிறோம். உங்க நேரத்தை கொடுங்க, உங்க தாளந்தை கொடுங்க. என்னால சாட்சி நிறைய சொல்ல முடியும். என்னுடைய சாட்சியை சொல்ல முடியும். நான் ஒரு லிவிங் டெஸ்டிமனி தான். என்னோட பிள்ளைகள் அவங்க நேரத்தை கொடுத்தாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இந்த ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அத்தனை வெளிநாடுகளுக்கு நாங்க போவோம். இதுக்குள்ள வந்த பிறகு என்னால போக முடியல. ஏன்னா சனி ஞாயிறு மீட்டிங், 4 நாள்ல ஒரு வெளிநாட்டுக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. 2வது வெளிநாட்டுக்கெல்லாம் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா இந்த வார்த்தை எனக்குள்ள என்ன செய்யாது? கிரிய செய்யாது. எனக்குள்ள அது கிரிய செய்யலாட்டி அது உங்களுக்குள்ள என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அப்போ இதுல என்னோட பிள்ளைங்க எதை தியாகம் பண்றாங்க? உலக பிரகாரமான வாழ்வை அவங்க தியாகம் பண்றாங்க. சில நேரம் எனக்கு கஷ்டமா இருக்கும், பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லி. சமீபத்துல என் மகன்கிட்ட கேட்டேன், சனி ஞாயிறு என்னால வர முடியாது, வாரத்துல அம்மா 2-3 நாள் நான் வருகிறேன், ஏதாவது ஒரு ஊருக்கு போகுமா அப்படின்னு. அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களோட பைபிள், உங்க ஐபேட், உங்க மொபைல் 3 என் கையில 2 நாள் என்ன செஞ்சிடணும்? தந்துடணும். தந்தா நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் என்ன செய்யறேன்? வருகிறேன். ஏன்னா அங்க வந்தாலும் நீங்க பைபிள் ஐபேட தான் என்ன செஞ்சிருப்பீங்க? வச்சிருப்பீங்க. மொபைல்ல தான் என்ன செய்வீங்க? பேசிக்கிட்டே இருக்க போறீங்க. அது அங்க போய் செய்யறதுக்கு நீங்க வீட்லயே உட்கார்ந்து செய்யுங்க. அவனுடைய தியாகம் அது. பிள்ளைங்களுக்கு திங்கள் டு வெள்ளி ஸ்கூல், காலேஜ், சனி ஞாயிறு இங்க. அவங்களுக்கு நேரப்போக்குக்கும் வழி கிடையாது. அவங்க பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஞானம், தயவு. மருந்து மாத்திர செலவு வீட்டுல கிடையாது. சமாதானம் ஒரு குட்டி பரலோகமாக வீட்டுல பாக்குறேனா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எடிட்டிங் டீம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னோட 2 பிள்ளைங்க தான் எடிட்டிங் பண்ணுவாங்க. இப்பவுமே ஒரு சில கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு உண்டு. சின்னவன் சம்டைம்ஸ் அவன் கேட்பான், டீம்ல கொடுத்து பண்ணலாம் இல்லையா? நீ தேவனுக்கு செய்யறதா இருந்தா முறுமுறுப்பு இல்லாம செய்யணும். உனக்கு செய்ய முடியலாட்டி நான் டீம்ல கொடுத்து நான் என்ன செஞ்சிருவேன்? வாங்கிக்கிடுவேன். உன்னோட பங்கு அதில் தேவை. நீ மற்றவர்களை பார்க்காதே. அவர் வாங்கினா திரும்ப என்ன செஞ்சிருவாரு? கொடுத்து விடுவார். அவர் கடனாளி அல்ல. நீ எதை கொடுக்குறியோ அதை திரும்ப கொடுத்து விடுவார். 2 பேர் படிப்புமே எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிப்பாங்க. நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. இது பெருமை இல்ல. அவருக்கு கொடுக்கும் போது என்ன கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். நான் ஊழியம் செய்யாம அவங்களுக்கு டியூஷன் எடுத்திருந்தா கூட அவங்க இந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வந்திருக்க முடியாது. அவங்க பாட படிப்பு மாத்திரம் இல்ல, கம்பெனில என் கணவருக்கு அவங்க சொல்ற வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. மினிஸ்ட்ரியில அவங்க ஒர்க் பண்றாங்க. இத்தனை வேலையையும் அவங்களால என்ன செய்ய முடியும்? இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அவருக்கு கொடுத்த நேரம், அந்த தியாகம். அவர் கடன் படுகிற தெய்வம் அல்ல. செய்யறத முறுமுறுப்பு இல்லாம செய்யணும். எதுவாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதம் வேணுமா? செய்யற வேலைய, தொழில உண்மையா பண்ணணும். கள்ள தராசு அருவருப்பானது. வெளியே ஒரு கணக்கு, உள்ள ஒரு கணக்கு என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. என் மேலதிகாரி சரியில்லை, என் முதலாளி சரியில்லை, என் தொழிலாளி சரியில்லை, என் பக்கத்துல உள்ளவே சரி. நோ நோ. அந்த வேலையை யார் கொடுத்திருக்கா?
கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காக நீங்க உண்மையாக செய்யும் போது உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இது வெறும் கன்ஃபெஷன்னால கிடையாது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கன்ஃபெஷன்ங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. அந்த வார்த்தை நம்மில் ஒன்றாக மாற வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு அவரை பார்த்து கொண்டு, அந்த கிருபையை பிடித்து கொண்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் விதைப்பீர்களானால் உங்களுக்கு தேவையானது நிழல் போல பின்னாடி வரும். அவருடைய பரலோகத்து பொக்கிஷங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் வருஷிக்க மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பார். அவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னை சோதிச்சு பாரு. மிகச் சிறிய ஒரு காரியத்துல நீ என்ன நம்பலன்னு சொன்னா எந்த பெரிய காரியத்துல என்ன நம்புவேன் வசனம் சொல்லுது. ஒரு பண விஷயத்துல நீங்க அவரை நம்பலன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு மலையளவு விஷயத்துல உங்களால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. நீங்க கொடுத்து பாருங்க. எல்லா விதத்திலையும் நான் ஒரு சாட்சி. நான் ஊழியத்துக்கு நான் செய்த பிறகு என்னுடைய கைகள்ல பெருகி இருக்கு. எனக்கு இத உங்ககிட்ட விவரிச்சு சொல்ல முடியாது. அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதங்கிறது கிறிஸ்து தான். ஆனா உலக பிரகாரமாகவும் அது என்ன செய்யும், பெருகும். கணக்கில்லாமல் கொடுக்க முடிகிறது. அங்க சமாதானம் பெருகுகிறத பாக்குறேன், சந்தோஷம் பெருகுகிறத பாக்குறேன், தயவு பெருகுகிறத பாக்குறேன். நான் எதுலையும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை வரும். இந்த இடத்துல நிக்க விடாதபடிதான் என்ன வரும், பிரச்சனை வரும். இத தியானிக்க விடாதபடிதான் பிரச்சனை வரும். இதுல இருந்து திரும்பி போகும்படிதான் பிரச்சனை வரும். அதற்கு மத்தியில அவருடைய கிருபையை பார்த்து கொண்டு, இதை என்னால சுமக்க முடியாது, இத நீங்க பாருங்க. அந்த அழைப்புக்கு எதிரா என்ன வருதோ எல்லாம் நோ, இது எனக்கு வேண்டாம், உங்களை விட்டு என்ன பிரிக்குதா, எனக்கு இது வேண்டாம். அவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கிருபை அப்படியே தூக்கிட்டு போறதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ரொம்ப எளிமையாக கொடுத்திருக்கிறார். இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் அவருடைய வழிக்கு நம்மை கூப்பிடுகிறார், நாம நம்ம வழிக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கூப்பிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்ம வழியை விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. சில வருடங்களுக்கு முன்பதாக என்ன பாத்தீங்கன்னா இப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். என்னோட ஊர்ல சொந்தக்காரங்களை கேட்டீங்கன்னா நான் ஊழியம் செய்யறேன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு பக்தியான பொண்ணு கிடையாது. என் கோல் வேற, என் ஓட்டம் வேற, என் வாழ்க்கை வேற. கிருபை மாற்றியது. அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த கிருபை நம்மள என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். எது தடையா இருக்குதோ, நம்மளால முடியுதோ முடியலையோ, நீங்க என்ன செய்றீங்களோ, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகினும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. இந்த இடம் தான் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்னா அவர் சித்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்சது நடக்காதோ, நமக்கு தேவைங்கிறது நடக்காதோ, நமக்கு வேண்டியது நடக்காதோ அப்படிங்கிற பயம் ஒரு சில இடத்த நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் வைத்திருக்கிறது சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. நீதியின் பாதையில் நடத்த காத்து கொண்டிருக்கிறது. பலவீனங்களில் உங்களை பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தயவை கொடுக்கிறது காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சுகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அவர் வாழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அது உங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உங்க மூலமாக மற்றவர்களையும் நிறைக்க அது காத்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் கிட்ட உங்க கிருபையை கொடுக்கிறது எப்படி, கோபம் வருகிற இடத்துல பொறுத்து போறதுதான் கிருபை. அடிக்கணும்னு நினைக்கிற இடத்துல சிரிச்சிட்டு கடந்து போறதுக்கு பேரு தான் என்னது, கிருபை. நீங்க அவர் கிருபையை பிடிக்க பிடிக்க அந்த கோபமும் உங்களுக்கு என்ன செய்யாது, போயிரும். அதுதான் கிறிஸ்துவை போல உருமாறுதல். உங்க தயவையும் உங்க இரக்கத்தையும் உங்க அன்பையும் உங்க மன்னிப்பையும் மற்றவருக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் கிருபை. அதுல உங்க பொறுமைய ஒருத்தங்களுக்கு விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு நாம கொடுக்கிற கிஃப்ட். இது உங்க வாழ்க்கையில பெருகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக,
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. எத்தனையோ இடங்களில் நாங்கள் கீழே விழ தள்ளப்பட்டும் கீழே விழாமல் உம்முடைய கிருபை எங்களை தாங்கியது. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கியது. எங்கள் மரண படுக்கையை நீர் மாற்றி இருக்கிறீர். வேடனுடைய கண்ணிகளுக்கு எங்களை நீர் தப்புவித்திருக்கிறீர். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு எங்களை நீர் ஒப்பு கொடுக்கவில்லை. நன்றியப்பா. இனிமேலும் நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அது நேற்றோடு முடிந்து போகவில்லை, அது இன்றோடு முடிந்து போகவில்லை, அதை எடுப்பதினால் அது குறைந்து போவது இல்லை. கிருபையின் மேல் கிருபை, பரிபூரணமான கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் பலவீனத்தில் எங்களை பலப்படுத்த அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக செய்யாத உம்முடைய கிருபை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறியாத உம்முடைய கிருபை, எங்களை மனம் முறிய விடாமல் உம்முடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையை இன்று எங்களை அறிந்து கொள்ள செய்திருக்கிறீர். நாங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு இது எங்களுடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. எங்களுடைய செயல்களில் இதை நாங்கள் சம்பாதித்து பெற முடியாது. தகுதியே இல்லாத எங்களுக்கு இது இலவசமாய் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவர்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அங்க உள்ளத்தை நீர் தொட்டதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபை அவங்களை தாங்குகிறதற்காய் நன்றி. எந்த பகுதியில உங்களுக்கு கிருபை தேவைப்படுகிறதோ அந்த கிருபை அந்த பகுதியில அவங்களை பரிபூரணமாக்குகிறதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ, நோய், மரண கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. அவங்க களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதற்காய் நன்றி. அவங்க வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவங்களை பின்தொடர்கிறதற்காக நன்றி. கிறிஸ்துவை போல அவர்களை நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.